மக்களிடையே இவ்வாறான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான விரைவுத்தன்மை என்பது அங்கே காணப்படுது. இவர்களால் இப்பொழுது மக்களுடைய ஆதரவை ஏகபூத்த அளவில் பெற வேண்டும் என்று சொன்னால் 2020 நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் வெறும் 3 ஆசனங்களைத்தான் இவர்கள் வென்றார்கள். அந்த 3 பேரும் தான் இப்பொழுது காபாந்து அமைச்சரவையாக இருக்கிறார்கள். 150 ஆசனங்களை எடுப்பார்களா என்றால் அதற்குரிய சாத்தியம் என்பது மிக மிக குறைவு என்பதுதான் தற்போதைய கணிப்பு. ஆனால் ஒரு 110, 120 ஆசனங்களை எடுத்து ஏனைய கட்சிகளில் 1-2 தங்களது பங்கு கட்சிகளாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பௌத்தர்களிடையே, பிக்குகளிடையே இவர் குறித்த கருத்து என்பது வன்மமாக மாறி வருவதை எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து வருகின்றோம். Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு செய்தியினுடைய ஆய்வுகளை தருவதற்காக இணைந்திருக்கின்றார் சுரேஷ் தர்மா. அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், ஜனாதிபதி தேர்தலை அடுத்து பல்வேறு அதிரடி மாற்றங்களை இலங்கை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரையில் இவ்வாறான ஜனாதிபதியில் பதவியேற்றவர்கள் உடனடியாக இவ்வாறான விடயங்களை செய்ததில்லை. இருந்த போதிலும் இப்பொழுது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி தங்களை நிரூபிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலுக்கு உதவும் வகையிலும் இந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு கை கொடுக்க போகின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் சமூக ஊடக தளத்தில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பல்வேறு கட்சியினருக்கும் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கியவர்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. வெளிப்படையாகவே அவர்கள் இவர்களுடைய செயற்பாடுகளை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். பலர் இந்த கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாலும் கூட வெளிப்படையாக பேசாதவர்களாக இருந்த நிலையில் இப்பொழுது இவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற சூழலை மையப்படுத்தி தங்களுடைய பிரச்சாரங்களையும் மேற்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தனிநபர் ஆதரவாகவும் மாறி இருக்கின்றது. புலம்பெயர் தளங்களிலும் அவ்வாறான ஒரு நிலை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று பலரும் அனுமானிக்கின்றார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய பலத்தை மீண்டும் காட்ட வேண்டும் என்ற முறைப்பில் சிறுபான்மையின கட்சிகள் இப்பொழுதே தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளுக்கான உத்திகளை வகுப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக அரச வாகனங்களை உடனடியாக ஒப்படைக்கக்கூடியது மற்றும் இன்றைய தினம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அரச குடியிருப்பு பகுதிகளை உடனடியாக கையளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை போன்றன எல்லாம் சிறப்பாக இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஆளுநர்களை நியமிக்கின்ற விடயங்கள் ஏற்கனவே வடக்கு மாகாண ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் வெளியேற்றப்பட்டிருந்த சூழலில் அழுத்தம் காரணமாக தன்னுடைய பதவியிலிருந்து அவர் சென்றிருந்தார். அவர் தன்னுடைய சம்பளத்தையே மீண்டும் கொடுத்து பதவியில் இருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு ஊழலுக்கு எதிரானவர், சிறப்பாக செயற்படக்கூடியவர் என்ற ரீதியில் நிர்வாக திறமை மிக்க வேதநாயகனை மீண்டும் அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை கூட்டும் என்று நினைக்கின்றீர்களா சுரேஷ்? நிச்சயமாக இது கூட்டும். இது ஒரு புதிய நடவடிக்கை. இங்கே உள்ள ஒரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், உலக நாடுகளில் உள்ள அரசியல் ஜாப்புகளிலேயே இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை உள்ள நாடுகளில் அதிக அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி முறை எது என்று கேட்டால் அது இலங்கையில் உள்ள ஜனாதிபதி முறை தான். அமெரிக்கா அதிபருக்கு கூட இல்லாத ஒரு அதிகார வரம்பு என்பது அந்த அரசியல் அமைப்பில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவரால் பல காரியங்களை செய்ய முடியும். ஒரு விடயத்தை தவிர சட்டவாக்கங்களை நிறைவேற்றுவதானால் பாராளுமன்றத்தில் 2 பெரும்பான்மையை பெற வேண்டும். அதற்கான முனைப்புகளாக செய்தாலும் இங்கே நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தில் ராம் ஒரு உண்மை தக்கி நிற்கின்றது. இவர்களால் இப்பொழுது மக்களுடைய ஆதரவை ஏகபூத்த அளவில் பெற வேண்டும் என்று சொன்னால் 2020 நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் வெறும் 3 ஆசனங்களைத்தான் இவர்கள் வென்றார்கள்.
அந்த 3 பேரும் தான் இப்பொழுது காபாந்து அமைச்சரவையாக இருக்கின்றார்கள். அந்த இவர்கள் தாங்கள் 150 ஆசனங்களை பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அதற்குரிய தலைமைகளை தேட வேண்டும், தகுதியானவர்களை தேட வேண்டும், அந்த தொகுதிக்கு அறிமுகமானவர்களை தேட வேண்டும் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்குரிய காலக்குறைவு என்பது குறைவு. உண்மையிலேயே இந்த அரசு வந்தவுடன் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது தங்களுக்கு ஏற்ற ஒரு பாராளுமன்றத்தை இருப்பதற்காக இருந்தால் இந்த பாராளுமன்றமானது 2025 வரை செல்லக்கூடிய காலக்கெடுவை தான் கொண்டிருந்தது. எனவே அதற்கு முன்பாக விரைவான தேர்தலை நடத்துகின்ற பொழுது அதற்குரிய காலக்கெடு நவம்பர் 14ஆம் தேதி நடத்தப் போகின்றார்கள். ஆனால் அதற்கிடையில் இவ்வளவு செய்வதற்கு மேலாக, அதாவது தங்களுடைய தொகுதிகளுக்குரிய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு மேலாக மக்களிடையே இவ்வாறான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான விரைவு தன்மை என்பது அங்கே காணப்படுகின்றது. இதனை 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, விரைவாக செய்கின்ற பொழுது அவர்களால் செய்ய முடியாத விடயங்களை மக்கள் சிந்திக்க கால நீடிப்பு என்பது தேவைப்படும் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் கால நீடிப்பு செய்தனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் இந்த விடயத்தை கையாளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் சாதக பாதகமாக பார்த்தாலும் கூட இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்பது பற்றியும் பலரும் பேசாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் அவருக்கு ஒரு மிகுந்த சவாலான காலப்பகுதியாக வருகின்ற காலம் இருக்க போகிறது. அதனை அவர் எவ்வாறு கையாள போகின்றார் என்றால், எல்லோரும் இந்த வெற்றி பெற்ற விடயத்தையும் அவர் செய்கின்ற இந்த சில நடவடிக்கைகளையும் மையப்படுத்தி பேசுகின்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கு ஒரு சவால் மிக்க ஒரு காலம் என்பது இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கின்றது என்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது அதனை எவ்வாறு அவர் கையாள போகின்றார்? அதனை அறிந்துதான் அவர் இந்த நாடாளுமன்றத்தையும் கலைத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய திட்டம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக தனக்கு ஆதரவான ஒரு தளத்தை ஏற்படுத்துவதற்காக நான் குறிப்பிட்டது போல, ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற சவால்களை அவர் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக சொல்லி வருகின்ற காரணத்தால், அதாவது இந்த நாடு பௌத்தத்திற்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, மற்ற இனவர்த்தவர்களும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை முதல் விதைத்தவராக இதற்காக கூட, ஆனால் அதற்கு முதல் இதற்கு மேலான தீர்வு திட்டங்களை பலர் செய்திருக்கின்ற பொழுதும், சந்திரிகா போன்று செய்திருக்கின்ற பொழுதும், இவர் ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருந்து வந்தவராகவும் ஒரு இந்த சோசியலிச தத்துவங்களில் இருந்து ஜனநாயகத்திற்கு, இப்பொழுது இவர்களை சோசியலிசவாதிகள் என்று சொல்ல முடியாது, இவர் ஜனநாயகத்திற்கு புகுந்த ஒருவராகத்தான் கருதப்படுகின்றார். ஆனால் இவருக்குள்ள பாதகம் என்பது பௌத்த மதத்தில் இருந்த இப்பொழுது அஸ்கிரிய, ரமண்ணா, அமரபுரம், அல்வத்த என்கின்ற அந்த 4 மகாநாயக்க பீடங்களையும் அல்லது 4 மத பீடங்களையும், அத்தோடு பேராண்டகை மல்கம் ரஞ்சித் தலைமையிலான சிங்கள கிறிஸ்தவர்களையும் எவ்வாறு கையாள போகின்றார் என்கின்ற விடயம் இங்கே தொக்கி நிற்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது இந்த மேற்குலகம் விரும்பிய ஒரு விடயத்தை செய்ய வேண்டியவராக இவரே மாறி இருக்கின்றார். என்னென்றால் இனங்களுக்கு இடையே புரிதலை ஏற்படுத்துவது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த ஆளுநர் பதவி நீங்கள் குறிப்பிட்டது போல, அதே போல திருமலையில் கூட இந்த கிழக்கு மாகாண ஆளுநர் பதவி ஏற்பின் பேராசிரியர் தமிழில் சில விடயங்களை குறிப்பிடுகின்ற பொழுது அது நிச்சயமாக இதுவரை காலமும் வரலாற்றில் இல்லாத பல விடயங்களை அவர் கோடிட்டு காட்டியதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு இந்த பௌத்த மத குருமாரும் இந்து மத குருவும் ஒரே இருக்கையில் ஒரே சோஃபாவில் இருந்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்கியது என்பது அங்கே ஒரு அந்த மக்களிடையே ஒரு இலகுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான வழிமுறையை, அதாவது அவர்கள் அங்கே தெளிவாக குறிப்பிடுகிறார் அந்த ஆளுநர், அதாவது இந்த இனங்களுக்கு இடையான புரிதலை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் என்பதை குறிப்பிடுகின்றார். அவ்வாறான நோக்கம் அங்கே அவர்கள் செய்யப்படுகின்ற பொழுது இப்பொழுது மேற்குலக விரும்பிய ஒரு தேவையை நிறைவேற்றுபவராக அனுர மாறப்போகின்றார் அல்லது அதற்கான அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட போகின்றது என்கின்ற பொழுது அவர் அந்த பௌத்த மத பீடங்களையும் பௌத்தர்களையும் அத்தோடு பௌத்த கிறிஸ்தவர்களையும் எவ்வாறு அந்த இலகு மனப்பான்மைக்கு கொண்டு வர போகின்றார் என்ற நிலை இருக்கிறது. அத்தோடு இந்த சிறுபான்மை கட்சிகள் கூட தங்களுடைய நிலைப்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர போகின்றன என்பது கூட அதற்கு ஒரு அழுத்தமாக மாறலாம். ஏனென்றால் அவரால் செய்ய முடியாத விடயங்கள் சில உடனடியாக செய்ய முடியாத விடயங்கள் இருக்கின்றன. அவற்றை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக கூறுங்கள், இராணுவத்தை வெளியேற்ற வடக்கு கிழக்கில் இருந்தால் அது உடனடியாக முடியாது. அவ்வாறான விடயத்தை எடுப்பார்களாக கையில் எடுப்பார்களாக இருந்தால் அங்கே பொருது நிலை என்பது ஏற்படும். பௌத்தர்களும் இணங்குவதற்கு உடனடியாக மறுப்பார்கள். அதை படிப்படியாக எடுப்பது என்பது சாத்தியமான ஒரு விடயம்.
ஆனால் அதற்குரிய காலக்கெடு என்பது இவ்வளவு பெருசாக இருக்கும் என்று எல்லாம் அந்த திட்டம் மூலம் கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் அவர் இந்த முப்படை தளபதிகளையும் தன்வசம் வைத்திருப்பதற்கான அணுகுமுறைகளை ஆரம்பத்திலேயே செய்திருப்பது என்பது தொடர்ந்து வரும் காலங்களோடு அவர் பயணிக்க எத்தனிக்கின்றார் என்பதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமிக்கையாக பார்க்கலாம் அல்லவா? என்றால் முன்னர் அதாவது ஜேவிபிக்கு ஆதரவளித்தவர் என்ற ரீதியில் விலக்கி வைக்கப்பட்ட ஒருவரை மீண்டும் அமைச்சரவைக்கு கொண்டு வந்திருப்பது போன்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது தான் எடுக்கின்ற திட்டங்களை இலகுவாக நிறைவேற்றி வைப்பதற்கான ஒரு முனைப்பாக அதனை பார்க்கலாம் அல்லவா? நிச்சயமாக அவ்வாறுதான் பார்க்க வேண்டும் என்றால் அவர் அதாவது இதை எவ்வாறு கூறலாம் என்றால், முதலாவது சர்வதேச நாணய நிதியம் இந்தியா மற்ற நாடுகளுடனான கடன் நடவடிக்கைகளில் எவ்வாறான பங்கை வகிப்பது என்பது. இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்றால், இந்த வாங்கப்பட்ட கடன்கள் என்பது ஓய்வூதியம் கொடுப்பதற்கும் சம்பள அதிகரிப்பு கொடுப்பதற்கும் வாங்கப்பட்ட கடன்கள் என்றால் அவை மீளச் செலுத்துவதற்கு அந்த கடன்களில் இருந்து வருமானம் பெற முடியாது. அந்த கடன் சேர்ந்து மேலதிகமாக உயர்ந்து கொண்டு போகும். அவ்வாறான கடன்களை எல்லாம் இவர் நிவர்த்தி செய்து அவ்வாறு சம்பள குறைப்புகளை கூட சில வேளைகளில் செய்ய வேண்டி வரும், ஓய்வூதிய குறைப்பை கூட, அதெல்லாம் அதாவது திட்டமிடாத முறையில் அரசுகள் மேற்கொண்ட காரியங்கள். அது போன்று பல ஒப்பந்தங்கள், இப்பொழுது குறிப்பாக குறிப்பிட்டால் இந்த அதானி குழும ஒப்பந்தம் கூட உடனடியாக இவரால் ரத்து செய்ய முடியுமா என்கின்ற பல கேள்விகள் எல்லாம் எழுந்திருந்தன. எனவே இதே நேரத்தில் இவருடைய இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மிக முக்கியமாக மத்திய வங்கி ஆளுநரை மாற்றவில்லை, நிதியமைச்சின் செயலாளரையும் மாற்றவில்லை. இந்த அணுகுமுறை என்பது ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் என்று பார்க்கின்றீர்களா, அல்லது அவர் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கின்றீர்களா? இல்லை, அதற்குரிய காலக்கெடு இப்பொழுது நாங்கள் ஒரு வாரத்திற்குள்ளான ஒரு 5 வார நாட்களை கலைக்கின்றோம். அந்த 5 வார நாட்களில் இடம்பெற்ற மாற்றங்கள் என்பன அடையாளமாக இருக்க முடியாது. அது ஒரு மாசமாவது நாங்கள் அந்த காலம் செல்லும் பொழுதுதான் அதன் உண்மைத்தன்மை என்பதை நாங்கள் அறிய முடியும். ஆமா, அதான் இப்பொழுது என்னன்னு சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் உண்மை இருக்கின்றதாம். பல அரசியல்வாதிகளும் மற்றும் அரச உத்தியோகர்களும் இந்த ஒரு வழக்கத்திற்கு உட்பட்டவர்கள். ஒரு படிமுறைக்கு, அதாவது அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது ஆடம்பரமாக இருக்கட்டும் அல்லது அரச சொத்துக்களை அனுபவிப்பதாக இருக்கட்டும், அந்த ஒரு அணுகுமுறை என்பது 2 அரசுகளிடையே, பெரிய அரசுகள் கட்சிகள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த அரசுகளிடையே அது பரிவர்த்தனையாக நடந்து வந்த விடயம். ஒருவர் ஆட்கள் மாறுவார்களே, அந்த அனுபவிக்கின்ற சொகுசுகள் போன்றன மாறாது இருக்கும். ஆமாம், அது பாடசாலை மட்டத்திலே இருந்தே ஒரு அரசியல்வாதியாக வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிமனதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ வந்தால் பல்வேறு சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம் என்பது இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது அப்படியே ஊறிப்போன ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது, அந்த மாற்றம் வருகின்ற பொழுது அதனை வேண்டி நிற்பவர்களுக்கு ஒரு ஆதரவு நிலை என்பது அதிகரிக்கும். மன்னிக்க ஒன்றும் அது இலங்கையில் மாத்திரமில்லை, கனடாவிலும் அப்படித்தான். இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது மற்ற பதவிகளுக்கோ செல்பவர்கள் ஏதோ மக்களுக்கான தியாகிகளாக செல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நலன் மற்றும் விரைவான ஓய்வூதியம் போன்ற பல இத்தியாதிகளை, மற்றது தங்களுக்கு கிடைக்க போன்ற வசதிகள் போன்றவற்றையும், இப்பொழுது அரச வீடு, அரச கார் மற்றும் அரச பணியாளர்கள் போன்ற பல இத்தியாதிகள் அவ்வாறானவற்றை வைத்து அதே பொருத்தம் நீங்கள் குறுகிய இலங்கையில் எவ்வாறு அதை நினைக்கின்றார்களோ அது தமிழின அரசியல்வாதிகளிடையும் தற்பொழுது தலையொங்கி இருப்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக காண்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது பலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள், தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது அவர்கள் தனித்துவமாக இயங்கி தங்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? என்றால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற கையோடு இடம்பெறுகின்ற ஒரு நிலையில் மக்களுடைய மனங்களில் தொடர்ந்து ஏனையவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? குறிப்பா அன்னளவாக 7 வாரங்கள் அல்லது 6.5 வாரங்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. இந்த காலத்தில் இந்த ஜனாதிபதி என்பவர் தனது கட்சி சார்பான பிரச்சாரங்களை எவ்வாறு முன்னெடுக்க முடியும் என்றால், தான் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மூலமும் தான் பிரச்சார களத்துக்கு சென்று பிரச்சாரம் செய்வதன் மூலமும் எடுக்க முடியும். இவ்வாறான நிலைமையில் அவர்கள் ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வர போகின்றார்கள். அதாவது ஆசனங்கள் ரீதியில் 225 ஆசனங்களை கொண்ட பாராளுமன்றத்தில் 150 ஆசனங்களை எடுப்பார்களா என்றால் அதற்குரிய சாத்தியம் என்பது மிக மிக குறைவு என்பதுதான் தற்போதைய கணிப்பு. ஆனால் ஒரு 110, 120 ஆசனங்களை எடுத்து ஏனைய கட்சிகளில் 1-2 தங்களது பங்கு கட்சிகளாக சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய முனைப்பு இருக்கின்றது.
ஆமாம், இவ்வாறான ஒரு முனைப்பில் இவ்வாறான ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது விட்டால் ஏற்கனவே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற கொள்கையோடு வந்திருக்கின்ற ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதில் முட்டுக்கட்டைகள் ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக ஒரு விடயத்தை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டவாக்கங்களுக்கு 2/3 பெரும்பான்மை தேவை. அது இவரால் அந்த பாராளுமன்ற மீள அமையும் வரை செய்ய முடியாது. ஆனால் தனது அதிகாரத்திற்குட்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவருக்கு தங்கு தடை இல்லை. அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அவ்வாறான அதாவது பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர் தன்னுடைய அதிகாரத்தை பாவிக்கின்றார் என்று அந்த ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தலாம். அதையும் விடுத்து தனது அதிகாரத்திற்கு உட்பட்டதை செய்யாமல் விட்டாராக இருந்தால் நிச்சயமாக அவர் மத்திய அரசியல்வாதிகளுடன் ஒத்து போகின்றார், அவர்களுடைய போக்கை காண்பிக்கின்றவராக இருப்பார். இங்கே நாங்கள் குறிப்பாக ஒன்றை பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த பௌத்தர்களிடையே பிக்குகளிடையே இவர் குறித்த கருத்து என்பது வன்மமாக மாறி வருவதை எல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து வருகின்றோம். இது இவரது போக்கை எவ்வாறு மாற்றும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட அங்கே இருக்கின்றது. என்று சொன்னால் ஆண்டாண்டு காலமாக புரியோடி போயிருக்கின்ற ஒரு நம்பிக்கைக்குள் வேறு விதமான ஒரு கருத்து திணிப்பை மேற்கொள்வதற்கான காலக்கெடுவாக இவரது ஆட்சி இருக்க போகின்றது. அதில் அவர் வெற்றி பெறுவாரா, அதற்குரிய வழிமுறைகளை எவ்வாறு கைவாளர்? இப்பொழுது கூறுங்கள், ஆதரவை பெரும்பான்மையாக பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அனுசரித்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான அனுசரிப்புக்கு இவர்கள் பௌத்தம் சார்ந்து அல்லது சிங்களம் சார்ந்து செல்வாராக இருந்தால் நிச்சயமாக இவர் ஒரு நியாயமானவராக பார்க்கப்பட மாட்டார் அல்லது தடம்புரல்வராக கருதப்படுவார். எனவே இது ஒரு அந்த கயிற்றில் நடப்பதிலும் விட ஒரு மேலான ஒரு செயற்பாடு இவர். அதாவது எந்த நேரமும் இவரது ஆட்சி என்பது நிலைக்குமா என்கின்ற கேள்வியை கூட இது எழுப்பும். எவ்வாறு என்று சொன்னால் மேற்கு நாடுகளுடனான அனுசரிப்பில் எவ்வாறு போகின்றார், சர்வதேச நாணய நிதியத்துடனான அனுசரிப்பில் எவ்வாறு போகின்றார், இந்திய விடயத்தில் எவ்வாறு கையாள போகின்றார் போன்ற இந்த 3 விடயங்களும். சீனா கூட இதில் ஒரு பங்காக இருந்தாலும் சீனா பெரிய பங்களிப்பாக இருக்காது. ஆனால் இவையெல்லாம் இதற்கான அழுத்தங்களாக மாறி இவரது 5 வருடத்தை கூட கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வியை எழுப்பும். அதாவது ஒரு பரிச்சாத்த முயற்சி. இது ஒரு பரிச்சாத்த முயற்சி. அதைத்தான் நாங்கள் இந்த பரிச்சாத்த முயற்சிக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் எவ்வாறான வாக்களிப்பின் வீதத்தை உயர்த்த போகின்றார்கள் என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வருகின்ற சில நாட்களுக்குள் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறக்கூடும். அதற்கான நகர்வுகளாக அவர் பல விடயங்களை செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. தமிழர் தரப்பினுடைய தீர்மானங்கள், அதே நேரத்தில் அவர்களுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகின்றது நாடாளுமன்ற தேர்தலில் என்ற விடயங்களையும் நாங்கள் இனிவரும் நிகழ்ச்சிகளில் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.